ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் விலை இல்லாமல் வழங்கப்படும். எகைன் ஒரு ரேஷன் கார்டுக்கு அப்படின்னு நீங்க கணக்கு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க வந்து கிட்டத்தட்ட 5,00,00,000லேருந்து 5,50,00,000 கோடி கேஸ் சிலிண்டர்கள். போய் நரேந்திர மோடி கிட்ட போய் பேசுங்க. அவரே வேற வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி கத்தார்ல குண்டு போட்டானேயா ஈரான்காரன். அவன் மாட்டுக்கு வந்து கேஸ் நமக்கு வந்து கப்பல் கப்பலா அனுப்பிச்சுட்டு இருந்தான். அதை இழுத்து மூடிட்டான். இப்ப எங்கேருந்துயா கேஸ் சிலிண்டர் நம்ம அனுப்புவோம்? அது வேற நீ இலவசமா வேற வீட்டுக்கு வீட்டுக்கு தரணுங்கிறீங்க. அப்புறம் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 1000 ரொக்கம் வழங்கப்படும். போதுமா? 1000 போதுமா? 2000, 3000 சரி அடுத்த தேர்தலுக்கு அதெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறமா தான் இந்த தேர்தலுடைய அந்த கவர்ச்சிகரமான அறிவிப்பு எது அப்படின்னா, ஒரு ஒரு தேர்தல்ல தொலைக்காட்சி பெட்டிய கலைஞர் அறிவிக்கிறார். அது வந்து எல்லாருக்குமே ஷாக். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு. ஆனா எல்லார் வீட்டுக்கும் ஒண்ணு கொண்டு வந்து வச்சாரு. அதே மாதிரி இப்போ வந்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு எல்லா ரேஷன் கார்டுக்கும் இல்லை, அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு குளிர்சாதன பெட்டி விலையில்லாமல் வழங்கப்படும். அப்போ அது என்ன சைஸில் இருக்கும்? ஒரு சேம்பர் மட்டும் இருக்குமா? அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி ஒன்று சொல்லியிருந்தேன். அதுக்கு எல்லாரும் லபோதிபோன்னு கத்தி அது வந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கணும். இந்த ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணணும்? ஃப்ரிட்ஜ் மண்ணெண்ணெயிலையா இயக்க போகிறீங்க? விறகையா போய் இதில் சொருக போகிறீங்க? இதுவும் கரண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகுது. கிட்டத்தட்ட 1,50,00,000 கோடிக்கு மேலே அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் வந்து 1.5 கோடி இருக்காங்கன்னு நான் ஊகிக்கிறேன் ரஃபா. அப்போ 1,50,00,000 கோடி குளிர்சாதன பெட்டி கொடுப்பீங்க. ஏற்கனவே வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறவனும் என்ன பண்ணுவான்னா, முதல்ல போய் அது அவங்க கார் வச்சிருக்கலாம், அவங்க பைக் வச்சிருக்கலாம், ஆட்டோவில் வந்து எல்லாரும் எனக்கு கொடுக்குறீங்க நான் வாங்கிட்டு போவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது அலுவலகம் வச்சுருந்தாங்கன்னா அலுவலகத்துக்குள்ள எடுத்துகிட்டு வந்து வச்சு நல்ல ஜம்முன்னு இந்த நம்ம சம்மரில் கொக்கோ கோலா போன்ற பானங்களை அருந்துவதற்கு உதவும். ஃப்ரிட்ஜே இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக தோசை மாவை வைத்துக் கொள்வதற்கு உதவும். ஃப்ரிட்ஜ் நல்லது தான். அதை விலையில்லாமல் தரணுமா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி.